ட்ரஸ்ட் 2017 தமிழக ஊரக திறனறி தேர்வுடைய கீ ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய 1 to 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன். இதுக்கு மேலே இருக்கிறத அதுக்கு பின்னாடி போடுறேன். ஸோ இந்த வீடியோவை என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும், நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் மேக்ஸில் 25 கொஷின், அடுத்தது சயின்ஸில் 25, அடுத்தது சோஷியல் சயின்ஸில் 25 கொஷின். அது மட்டும் இல்லாமல் எம்ஏடிங்கிற மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதில் அதாவது மனத்திறன் தேர்வுன்னு சொல்லுவாங்க, அதில் 25. மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ், அதாவது 100 மார்க்குக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி இந்த ட்ரஸ்ட் 2027க்கு உண்டான ஆன்சர்ஸ், அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கூட போய் செக் அவுட் பண்ணி அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒவ்வொரு சம்மாக நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அது ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பார்க்கணும், டக்குன்னு ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சரை அந்த வீடியோஸில் போய் பார்க்கலாம். அதுக்குண்டான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன். நெக்ஸ்ட்டு இதனுடைய எண்ட் ஸ்க்ரீன்லையும் நான் அதை வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கணிதவியல், தட் இஸ் மேக்ஸ்ல இருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 to 25 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மொத்தம் 25 இருக்கும். அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா 25 மார்க் எடுத்துக்கலாம். ரைட், சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, -3/5 கூட்டல் தலைகிலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா தலைகிலி அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ -3/5க்கு என்னது 5/3 தான் தலைகிலி அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல நல்லா தெளிவாக கேள்வியை படிச்சுக்கோங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டல் தலைகிலி தானே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கு கூட்டல் தலைகீழி அல்லது கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேர்மாறு எழுதிய காமிக்கிறேன். ஸோ நேர்மாறு இது என்ன அர்த்தத்தை தருது அப்படின்னா, ஸோ நாம் ஒரு நம்பர் இங்கே போட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8ன்னு ஒரு நம்பர் போடுறேன். அதுக்கு கூட்டல் நேர்மாறு என்ன அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த 8ஓட எதை கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். அப்படி ஒரு நம்பர் இங்கே நான் போடணும். ஸோ அந்த நம்பர் தான் என்னுடைய ஆன்சர், இந்த கூட்டல் நேர்மாறு அல்லது கூட்டல் தலைகிலின்னு சொல்லுவோம். ரைட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த 8 கூட ப்ளஸ் -8 போடுங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ இது எப்படி படிவோம், தட் இஸ் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8 = 0 கிடைச்சிருச்சுங்களா? ஸோ 8ல் 8 போச்சுன்னா 0 கிடைச்சிருச்சுங்களா? ஸோ இங்கே 0 தான் நம்மளுடைய ஹீரோவாக இருக்காரு. ஸோ 0வை கொண்டு வரக்கூடிய ஆளை தான் நம்ம ஆன்சர்னே சொல்லுவோம். இப்போ கான்செப்ட்ல பாருங்க, தட் இஸ் இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, -3/5. ஸோ -3/5 நான் எதை கூட்டுனா எனக்கு 0 கிடைக்கும், அவ்வளவுதானே. ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், ரைட், என்ன வரும், தட் இஸ் பாருங்க, -3/5 கூட பிளஸ் ஜஸ்ட் 3/5ன்னு போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும், நம்மளுக்கு 0 கிடைச்சிரும். ஜஸ்ட் அதே நம்பர் தான், ஆனால் மைனஸ்க்கு பிளஸ்ன்னு மாத்திருங்க. அதனால ஆன்சர் ஆப்ஷன் 3 3/5. ஆனால் சில குழந்தைகள் என்ன பண்றீங்க, ஸோ இங்கே தலைகீழி கேட்டாங்க அப்படிங்கிறனால ஜஸ்ட் 5/3ன்னு போட்டு விட்டுறீங்க. இப்படி போட்டுறாதீங்க. இது பெருக்கலுக்கு தான் அந்த மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ பெருக்கல்ல தான் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் அப்படிங்கும்போது, அதாவது இன்வர்ஸ் இல்லைன்னா ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது ஸோ 3/5க்கு 5/3 பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன பெருக்கல் ஐடென்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஸோ இது கொஷின் அல்ல. ஸோ நமக்கு இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் கூட்டல் தலைகீழி தான் கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டல் தலைகீழினா எந்த எண் 0வை தருமோ அந்த எண்ணே நம்மளுடைய கூட்டல் தலைகீழிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 1 மார்க் எடுத்துக்கோங்க. கேள்வி எண் 2 பாருங்க, தட் இஸ் ஒய்யினுடைய அடுக்குல 0 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கான்செப்ட்ங்கிறது தெரிஞ்சுக்க வேணும். தட் இஸ் ஒய்யின் அடுக்கு 0. ஓகே, இந்த ஒய்ங்கிறது ஏதாவது ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நானா இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். அந்த 3ங்கிற நம்பருக்கு கீழே 3ஆல் நான் வகுக்கிறேன். அப்போ பாருங்க, இது என்ன தரும், தட் இஸ் இதை முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ 3 அடிச்சா 1 அப்படின்னு கிடைக்கும். இது உங்களுக்கு தெரியும், ரைட். இதுவே இப்படி யோசிங்க, 3னுடைய அடுக்குல 1 இருக்கு, அடுத்தது கீழே 3னுடைய அடுக்குல 1 இருக்கு. அப்போ நம்மளுக்கு அடுக்கு விதி என்ன சொல்லுது, தட் இஸ் இந்த 3ன் அடுக்கு 1 அப்படியே போட்டுருங்க. இங்க இருக்கிறது நான் சொல்றேன், இங்க கீழே இருக்கிறது இங்க வந்துச்சுன்னா, ஸோ வகுத்துல இருக்கிறது மேலே ஏறும்பொழுது பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது 3ன் அடுக்கு 1ங்கிறது -1 மாறும். அப்போ அடுக்கு விதிப்படி நம்ம 1 - 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 3/0. அப்போ ஆல்ரெடி நான் இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் 1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ நம்ம 3/0ன்னு போடும்போது இந்த ஆன்சர் 1 தானே தரும். ஸோ நம்ம அதுலேருந்து என்ன சொல்கிறோம், தட் இஸ் ஒய்யின் அடுக்கு. இப்போ இங்கே 3ன்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட்டதுனால இது நான் சொல்கிறேன். பட் இது
ஒய்யின் அடுக்கு அப்படிங்கும்போது ஸோ எனி நம்பர் இப்போ நீங்கள் 1000 அடுக்கு 0 அப்படின்னாலுமே என்னதான் கிடைக்கும் ஆன்சர் 1. ஸோ இட் இஸ் அ ஜென்ரல் கான்செப்ட் இன் மேக்ஸ். அதனால நீங்கள் இதை மறந்துட வேண்டாம். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் 1. இதுதான் வந்து நம்மளுடைய விடை. ஸோ ஆன்சரே நம்மளுக்கு 1 தான் கிடைக்கணும். கேள்வி எண் 3 பாருங்க. 6 × 4 வகுத்தல் 6 × 2 சமம் என்ன அப்படி தானே கேட்டுருக்காங்க. சரி, நமக்கு என்ன தெரியும், இங்க அடுக்கு இருக்கிறதுனால நம்ம அடுக்கு விதியை தான் யூஸ் பண்ணணும். ஓகே ரைட். அடுக்கு விதி இப்படி என்னன்னு தெரியும். ஸோ 6 × 4 / 6 × 2. சரி, இப்போ இது எப்படி எழுதலாம், 2 பேஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது 2 அடிமானமும் சமமாக இருந்தா என்ன அடிமானம். ஸோ இங்க கீழே இருக்கிறது இது அடிமானம், இங்க மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுக்குன்னு சொல்லுவோம். அதனாலதான் அதுக்கு பேரு அடுக்கு எண் அப்படின்னே சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம மேல இருக்கிற அடுக்கு அப்படியே போட்டுக்கலாம். இந்த கீழே வகுத்தல்ல இருக்கு இல்லையா, வகுத்தல்ல இருக்கக்கூடிய இந்த 6/2 இதை வந்து நம்ம மேல எடுத்துட்டு போகணும். மேல எப்படி எடுத்துட்டு போவோம், பெருக்கலா மாத்துவோம். தட் இஸ் வகுத்தல்ல இருக்கிறது பெருக்கலா மாறும்போது 6/2 தான், ஆனா -2 போகும். தட் மீன்ஸ் மேல ஏறும்போது, அதாவது லிஃப்ட்ல மேல ஏறுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அது என்ன ஆகுது, ஸோ -2 மாறிடும். அப்ப என்ன கிடைக்கும், தட் இஸ் 6/4. இப்போ இந்த 6ம் சரி இந்த 6ம் சரி ரெண்டுமே அடிமானம். ஆரம்பத்துல இருந்தே நான் ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அடுக்கு விதிப்படி அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது அடுக்குகள் கூட்டப்படணும். அப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் -2ஐயும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். சரி, அப்ப கூட்டுறதுன்னா ஸோ பிளஸ் தான். அப்ப நம்ம பாருங்க, நான் அதுதான் போட போறேன். ஸோ தட் இஸ் பிளஸ் ஆஃப் -2ன்னு போடணும். ஸோ இப்போ 6/4 போட்டுக்கோங்க. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் என்னன்னு கிடைக்கும், நம்மளுக்கு மைனஸ்னு கிடைக்குமா. ஸோ -2 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 6/4 2 போச்சுன்னா 2. அப்போ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2, 6/2. சரி, இந்த மெத்தட்ல புரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, இப்படிப்பட்ட மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. சரி, அடுக்கு விதிப்படி நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த 6/4ங்கிறது என்னது, 6ஐயே 4 டைம் போட்டு பெருக்கணும். அவ்வளவுதானே, இது ரொம்ப டைரக்ட். அப்புறம் கீழே 6/2னா 2 டைம் போட்டு பெருக்குவோம் இல்லையா, இப்படி ரைட். இப்போ பாருங்க, ஸோ இந்த 6க்கு இந்த 6 கேன்சல், இந்த 6க்கு இந்த 6 கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது, 6 × 6. ஸோ 6 × 6 இதை எப்படி எழுதுவீங்க, அடுக்கு விதிப்படி 6/2 எழுதுவீங்கல்ல. ஸோ அப்பவும் நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2, 6/2 தான் ஆன்சர் வரும். சரி, நீங்க எப்படி வேணா போடலாம். கொஸ்டின் நம்பர் 4, 27ன் கனமூலம். ஓகே, முதல்ல நம்ம கனமூலம்னா என்னன்னு பார்க்கணும். சரி, நமக்கு தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் இப்படி போடுவோம். இது என்ன அர்த்தம், தட் இஸ் இந்த வி ஷேப்குள்ள 2 இருக்கு. இது வந்து வர்க்க மூலம்னு சொல்லுவோம். ரைட். இதுவே கனமூலம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த வி ஷேப்ல 3 இருக்கணும், நடுவில் இந்த 27 இருக்கணும். இப்போ படிங்க. ஸோ 27ன் ஸோ இங்கே கனமூலம். ஸோ இப்போ நான் அது மறைஞ்சிருச்சு, மறுபடியும் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் ஸோ 27னுடைய கனமூலம் அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இங்கே உள்ள இருக்கக்கூடிய இந்த நம்பரை நாம ஒரு 3 ஜெராக்ஸ் எடுக்கணும். ஏன்னா இங்க 3 தானே இருக்கு. அப்போ அந்த 3 ஜெராக்ஸ்ல இருந்து ஒருத்தரை வெளியில் தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்படிதான் அர்த்தம். சரி ரைட், அதுதான் இங்க போட போறேன். தட் இஸ் இந்த 27 எப்படி எழுதலாம், தட் இஸ் 3 × 3 × 3ன்னு எழுதலாமா. இங்கே வெளியில 3 இருக்கா. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, ஸோ 3 நம்பரும் ஒரே போல இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை தூக்கி வெளில போட்டா அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 3. இப்படி டைரக்டா நீங்க போட்டுடலாம். இல்லை எனக்கு அப்பவுமே இது பிடிபடலை அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 27 போட்டுக்கோங்க. இதை 3 ஜெராக்ஸா எழுதுங்க. 3 × 3 × 3. இதுல மேட்ரே அதுதான். தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா 3 ஜெராக்ஸ் தான் இருக்கணும். இங்க நான் ஒரு டைம் 3 போடுறேன், ஒரு டைம் 2 போடுறேன், ஒரு டைம் 4 போடுறேன்னு போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். சரி, இல்ல இப்படி பாருங்க, 3 × 9 27. அப்ப நான் 9 போடலாமா அப்படின்னா அதுவும் போடக்கூடாது. ஏன்னா இதுவும் இங்க போடவே கூடாது. ஏன்னா 3மே ஜெராக்ஸஸா இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகே ரைட். அப்ப 27க்கு பதிலா என்ன எழுதலாம், தட் இஸ் 3 கியூப்னு எழுதலாமா. சரி, அடுத்தது இங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கியூபிக் ரூட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் நான் இங்க எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் கியூபிக் ரூட் அப்படின்னா இதுக்குள்ள என்ன நம்பர் இருந்தாலும் சரி அந்த நம்பருடைய தலைமையில, இப்ப வந்து இங்க 27 இருக்கா, அப்ப 27ஓட தலைமையில என்ன இருக்குன்னு அர்த்தம், 1/3 இருக்குன்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ இந்த 27ஐயே நான் எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், 3/3 கண்டுபிடிச்சிருக்கேன். சாரி 3/3ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா. அப்போ இப்போ கியூபிக் ரூட் ஆஃப் 27ன்னு எடுங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3னுடைய அடுக்கு 3 மேல மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், 1/3ன்னு போடணும். ரைட். அடுக்கு விதிப்படி இந்த மேல 2 அடுக்குகள் இருந்துச்சுன்னா அது பெருக்கப்படணும். ஸோ அப்போ 1/3 வந்து நம்ம 3ஆல பெருக்கிக்கணும். பெருக்கிட்டா இந்த 3க்கு 3 கேன்சல் ஆச்சுன்னா 3ன் அடுக்கு என்னன்னு கிடைச்சிருது நம்மளுக்கு. இப்போ ஸோ 1ன்னு கிடைச்சது. 3ன் அடுக்கு 1ன்னா ஆன்சர் என்னதான் நமக்கு, ஆக்சுவலாக ஈக்குவல் டு 3 தானே ஆன்சரு. அப்போ நம்ம எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஸோ 3 போட்டாச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 3 தான். ஸோ இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். உங்களுக்கு 2 விதமான மெத்தட்லையும் நான் சொல்லி தந்திருக்கேன். கேள்வி எண் 5, கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பின் அடுத்த எண்ணை எழுதுக.
பாருங்க கேள்வி எண் 44, 55, 66, 77. நான் இப்படி பேசும்போதே உங்களுக்கு தெரியும் இங்க 88 தான் வரும் அப்படின்னு. இருந்தாலும் ஆஸ் பர் த ப்ரொசீஜர் படி நான் சொல்லணும் இல்லையா? ஸோ இது குழந்தை பிள்ளை சம் தான். பாருங்க இங்க 44. ஸோ இது கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ 11 கூட்டினீங்கன்னா 55. அது கூட மறுபடியும் 11 கூட்டுங்க 66 கிடைச்சிருச்சா? ரைட். அதுக்கப்புறம் மறுபடியும் 11 கூட்டுங்க. ஸோ 77 கிடைச்சிருச்சா? ரைட். அது கூட மறுபடியும் நீங்க 11 கூட்டிட்டு இங்க போடுங்க. தட் இஸ் 11 கூட்டினீங்கன்னா ஸோ 77 கூட 11 கூட்டினா என்ன கிடைக்கும்? 88. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 88. ரைட். அப்படி தெரியல. இப்ப இந்த இடத்துல வேற என்ன டெக்னிக்? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்னு. இன்னொன்னு பாருங்க இந்த 44. இந்த 44 எப்படி எழுதலாம்? ஸோ 4 பெருக்கல் 11 ரைட்டு. இப்ப 55 எப்படி எழுதலாம்? 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 5 5 பெருக்கல் 11 ரைட்டு. அடுத்தது 66. ஸோ அது எப்படி எழுதலாம்? 6 பெருக்கல் 11. அடுத்தது என்ன? 77. அது வந்து 7 பெருக்கல் 11. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நம்பரை நீங்களே சொல்லிடுங்க. தட் இஸ் 88 தான் இருக்கும். ஏன்னா 8 பெருக்கல் 11. அப்போ 88 தான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப அப்படியே நீங்க கண்டுபிடிக்கலாம். கேள்வி எண் 6 பாருங்க. கால்வட்டத்தின் மைய கோணம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு வட்டம். வட்டத்துல பாத்தீங்கன்னா கால்வட்டம்ங்கிறது எதை குறிக்கும்? ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது தான் கால்வட்டம். சரிதானே? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 4 கால் பகுதி 1 2 3 4 சேர்ந்தது தான் ஒரு முழு வட்டம்னு சொல்லுவோம். ஸோ கால்வட்டம் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் கால்வட்டம். சரி, இப்ப இதனுடைய மைய கோணம் அப்படிங்கிறாங்க. ஸோ மையத்துல என்ன கோணம் இங்க உருவாகும்? தட் இஸ் இங்க வந்து நம்ம ரவுண்டாவே போடக்கூடாது. ஏன்னா இது வந்து என்னது 90 டிகிரி. அதனால இந்த மாதிரி தான் கோணத்தை நம்ம குறிக்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல இங்க உருவாகிற கோணத்தை நான் இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் இங்க இருந்து இப்படி உருவாகிறது 90 டிகிரி. சரி, அப்ப அதே போலதான் இந்த கால்வட்டத்திலேயே இது 90 டிகிரி. ஸோ இதுவும் ஒரு கால்வட்டம் தான். அப்ப 90 டிகிரி. ஸோ இதுவும் ஒரு கால்வட்டம் தான் 90 டிகிரி. அப்போ ஒரு முழு வட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 360 டிகிரின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு கால், இந்த ஒரு கால் வட்டத்துக்கு மட்டும் நம்ம என்னன்னு தான் சொல்லணும்? தட் இஸ் 90 டிகிரின்னு தான் சொல்லணும். இப்போ இங்க இது பாத்தீங்கன்னா 2 கால் வட்டங்கிறது அரை வட்டத்தை உருவாக்கும். இப்ப 3 கால் வட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ இந்த பின்வளை கோணத்துல உருவாக்கக்கூடிய 270 டிகிரி. எல்லாமே 9வது வாய்ப்பாடு தான். அது மட்டும் பாத்துக்கோங்க. 1 9 2 18 3 27 4 36. ஸோ 9வது வாய்ப்பாடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கால் வட்டம் அப்படின்னா ஸோ 4ல ஒரு பங்கு. 4ல ஒரு பங்குனா என்னது? ஸோ அப்ப 90 டிகிரி தான். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 90 டிகிரி. கேள்வி எண் 7 பாருங்க. தட் இஸ் கொடுக்கப்பட்டுள்ள கோண அளவுகளில் எவை முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு முக்கோணம் அப்படின்னா இப்படி இருக்கும் ஷேப் தெரியும். அடுத்தது என்ன? இங்க உருவாகிறது கோணம். அடுத்தது இங்க உருவாகிறது, இங்க உருவாகிறது. அப்போ மொத்தம் 3 கோணங்கள் உருவாகும். இந்த 3 கோணங்களையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி தான் கிடைக்கணும். 181 கிடைக்க கூடாது, 179 கிடைக்க கூடாது. எக்ஸாக்ட்லி 180 டிகிரி தான் கிடைக்கணும். ரைட். அப்படி கிடைக்கணும் அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். அப்படித்தானே? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35 டிகிரி, இங்க 35 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்க 45 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்க 90 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா 90னா அது வந்து ஸோ செங்கோணமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் பாயிண்ட் இந்த மாதிரி தான் வரும். ஓகே ரைட். இப்போ நம்ம அதை வேணா போட்டு கூட்டி பார்க்கலாம். சரி ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ 35 45 அடுத்தது 90 கூட்டுங்க என்ன கிடைக்குது? தட் இஸ் 5 5 10 மிச்சம் 1. ஸோ 4 4 8 9 17 170. அப்ப இது கிடையாது. நெக்ஸ்ட் 26 58 அடுத்தது 96 ரைட். ஸோ கூட்டுங்க. தட் இஸ் 26 6 8 கூட்டினா 14 14ல 6 கூட்டினா 20க்கு 0 மிச்சம் 2. ஸோ 2 2 4 4 5 9 9 + 9 180 டிகிரி. ஓகே ரைட். இது சூப்பர். இது நமக்கு வருது. ஸோ அப்ப இது ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 38 அடுத்தது 56 அடுத்தது 96. இதை மூணையும் கூட்டுங்க. 8 6 14 14 + 6 20. ஸோ 0 மிச்சம் 2. ஸோ 3 2 5 5 5 10 10 9 19. ஸோ அப்ப 190 டிகிரி. அப்ப இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்ரெடி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் இதை செக்அப் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது பாருங்க 30 அடுத்தது 55 இது 90. இதை கூட்டவே தேவையில்லை. ஏன்னா இங்க பாருங்களேன் 5ன்னு வந்திருக்கு. ஸோ இங்க ஆட் பண்ணா 5ன்னு வரும். அது எப்படி 180க்கு சமமா வர முடியும்? இருந்தாலும் நான் உங்களுக்கு இது ஜஸ்ட் கூட்டி மட்டும் காமிச்சிடறேன். 3 + 5 8 + 9 17 175. அப்ப இதுவும் ஒர்க் இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 26 டிகிரி 58 டிகிரி, இந்த இடம் 26 டிகிரி, இந்த இடம் 58 டிகிரி, இந்த இடம் 96 டிகிரி அப்படிங்கிற மாதிரி. இது விரிகோணமாக இருக்கும். பட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த முக்கோணத்தினுடைய கோண அளவுகளை கொடுத்துட்டாங்கன்னா அது 180 டிகிரி வந்தால் மட்டுமே அது சாத்தியம். அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 8 பாருங்க. முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ சமம் 40 டிகிரி மற்றும் ஏபி என்பது ஏசிக்கு சமம் எனில் முக்கோணம் ஏபிசி டேஸ் முக்கோணம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆக்சுவலாக அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செங்கோணமா, சமபக்கமா, இரு சமபக்கமா, இல்லை அசமபக்கமா அப்படின்ட்டு. ஸோ இதற்கு உண்டான விடையெல்லாம் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் சமபக்கம்னா 3 பக்கமும் சமம், இரு சமபக்கம்னா 2 பக்கம் மட்டும் சமம், 3வது பக்கம் சமமா இருக்காது, அசமபக்கம்னா எந்த பக்கமும் சமமா இருக்காது, செங்கோணம்னா அந்த முக்கோணத்தில் 90 டிகிரி இருக்கணும். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும். ரைட், இப்போ பாருங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிங்கிற முக்கோணத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். தட் இஸ் ஏபி மற்றும் இந்த இடத்துல முனைப்புள்ளியை சின்னு கொடுத்துக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோணம் ஏங் மட்டும் 40 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ 40 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஓகே, அதையும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ என்னது, ஏபி மற்றும் ஏசியனுடைய நீளங்கள் சமம். நீளம்னா என்னது, ஸோ இங்கே ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் என்ன இருக்கோ அதே தான் ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் சமம் அப்படிங்கறனால நான் இந்த மாதிரியான குறியீடு இது மேக்ஸ்ல போடுறது தான் போட்டாச்சு. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன தெரியணும், தட் இஸ் அந்த முக்கோணம் என்ன வகையான முக்கோணம் அப்படிங்கறத கத்துக்கணும். ரைட், இப்போ என்ன பாருங்க, ஸோ நம்மளுக்கு பேசிக்கா இந்த கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி, இந்த 3 கோணத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கணும் நமக்கு, ஸோ 180 கிடைக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கோணம், முக்கோணத்திலேயே 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. ரைட், இப்போ அதில் வந்து 40 டிகிரின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ரைட், அடுத்தது என்னது, ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி சமம் என்னது 180ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் வரலாம். முதல்ல 40 கொண்டு போய் அங்கே கழிச்சிக்கலாம். ஸோ கோணம் பி பிளஸ் கோணம் சி சமம் என்னது 180 டிகிரி மைனஸ் 40 டிகிரி போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் 140 டிகிரியா. பட் நமக்கு இங்க என்ன தெரியும், தட் இஸ் ஒரு முக்கோணம் எடுத்துட்டு அந்த முக்கோணத்தினுடைய 2 பக்க அளவுகள் சமம்னா அதனுடைய கோணங்கள் சமம். ஸோ அதற்கு எதிர் கோணங்கள். ஸோ நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த அளவு தான் இந்த அளவு அப்படின்னா அதனுடைய கோணம் இந்த கோணமும் சமம். அப்போ நான் இங்க பி இங்க சின்னு போட்டிருந்தேன் அல்லவா, அப்ப இந்த பிசி ரெண்டுமே ஒரே அளவு தானே இருக்க முடியும். ஸோ நான் அதை ஆங்கிள் பி இன்னொன்னையே ஆங்கிள் பின்னே போட்டுக்கிறேன். அப்ப என்னது, 2 ஆங்கிள் பி வந்து என்னது 140க்கு சமம்னா அப்போ ஒரு பி அப்படிங்கிறது தட் இஸ் 140 நம்ம 2ஆல வகுத்தா என்ன கிடைக்கும், தட் இஸ் 70 தானே கிடைக்கும். ஆமா, அப்போ கோணம் பி 70 டிகிரி அப்படின்னா அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பண்பின் அடிப்படையில இந்த கோணம் சியும் என்னதான் கிடைக்கும், ஸோ 70 டிகிரி. இப்போ பாருங்க, ஸோ 70 பிளஸ் 40 எவ்வளவு கிடைக்குது, தட் இஸ் 7 14 பிளஸ் 40 180. அப்ப 180 டிகிரி கிடைச்சிருச்சுல்ல. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் சமம், இந்த 3வது பக்கமும் சமம் இல்லையாலாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலா கோணங்கள் சமம் அப்படின்னு வருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் அவங்களே பக்கங்கள் சமம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு இந்த முக்கோணமானது ஒரு இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். கேள்வி எண் 9, முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ சமம் 70 டிகிரி, கோணம் பி சமம் 60 டிகிரி, கோணம் சியின் மதிப்பு காண்க. ஸோ அந்த முக்கோணத்தினுடைய படத்துலையும் அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏங்கிற கோணம் பாருங்க 70 டிகிரி, பிங்கிற கோணம் என்னது 60 டிகிரி, அண்ட் சிங்கிற கோணம் இது நல்லா போடல. ஸோ சிங்கிற கோணம் என்னது அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஸோ ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களையும் கூடுதல், தட் மீன்ஸ் ஏவையும் பியையும் சியையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 180 டிகிரின்னு கிடைக்குமா. ரைட், இப்போ இங்கே கோணம் ஏக்கு பதிலாக என்ன போடலாம் 70 டிகிரி, பிக்கு பதிலாக 60 டிகிரி, பிளஸ் கோணம் சி தெரியாத அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 180 டிகிரி. ரைட், இப்போ 70யும் 60யும் கூட்டுங்க 130 டிகிரி. ரைட், பிளஸ் ஆங்கிள் சி சமம் 180 டிகிரி. இப்போ என்ன பண்றோம், ஸோ 130 இங்க தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் தான் 130 180. அப்போ நம்பர்ஸை ஒரு பக்கமா கொண்டு வந்துருங்க. அப்ப கோணம் சி சமம் அப்ப 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, தட் இஸ் 180ல 130 போச்சுன்னா 50 டிகிரி. ஸோ அப்போ கோணம் சி சமம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, ஸோ 50 டிகிரி. ஆப்ஷன் 1 50 டிகிரி தான் சரி. கேள்வி எண் 10 பாருங்க, தட் இஸ் அரைவட்டத்தின் சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்களா. சரி, முதல்ல நம்மளுக்கு முழு வட்டத்தினுடைய சுற்றளவு தெரியணும். ஸோ பாருங்க, முழு வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது இது மையம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆரம் எங்க இருக்கும், தட் இஸ் இங்க இருந்து இது வரைக்கும் கூடியது ஆரம், அதே போல இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது இன்னொரு ஆரம். ரைட், அப்ப இதுதான் மையம். சரி, அப்போ ஒரு முழு வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் 2πr அப்படின்னு தெரியும். பட் இங்க கேட்டிருக்கிறது என்னது, அரைவட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தின் சுற்றளவுங்கும் போது ஸோ இந்த இடம் ஒரு πr மற்றும் இந்த இடம் இன்னொரு πr. சரி, அப்ப இது ரெண்டையும் சேர்த்து தான் 2πrன்னு நம்ம போடுறோம். ஆமா, இப்ப என்ன கேட்டிருந்தாங்க, அரைவட்டத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது ஸோ எங்கெல்லாம் வரும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அரைவட்ட வில்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆரமும் நம்ம கூட்டிக்கணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு அரைவட்டம்னு தெரியும். சரிதானே, அப்ப நம்ம என்ன, இங்க ஒரு πr அளவு இருக்கு, அப்புறம் இங்க ஒரு r, இங்க ஒரு r, மொத்தம் அப்ப என்ன எழுதணும், தட் இஸ் πr பிளஸ் 2r.
அப்போ இதில் பொது என்னது, தட் இஸ் ஆர் தான் பொதுவாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு அதை அழிச்சிட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தட் இஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய வட்ட வில்லில் பை ஆர் அளவு இருக்குது இங்கேருந்து இது வரைக்கும். அதன் பின்ன மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் இருக்குது, ப்ளஸ் இங்கேருந்து ஒரு ஆர். அப்போ மொத்தம் இங்கே 2 ஆர் இருக்குது. அப்போ 2 ஆர் போடுங்க. இப்போ இதில் பொது என்ன, ஸோ ஆர் தான் பொதுவாக இருக்குது. அப்போது பை ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் அப்படின்னு தான் நமக்கு வரணும். இது டைரக்ட் ஆன்சர்ஸ். நீங்கள் நம்ம டைரெக்டாகவே புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு ஆப்ஷன் 1 பை ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் யூனிட்ஸ்னு போட்டுடலாம். பட் அதுக்கான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ஆன்சர் அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு பை ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் யூனிட்ஸ். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் 11 பாருங்க. கால்வட்டம் என்பது வட்டத்தின் டேஸ் ஒரு பங்கு ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒரு பங்கா, 4 ஒரு பங்கா, 3 ஒரு பங்கா, 5 ஒரு பங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிக்காக கால்வட்டம்னா எது, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் கால்வட்டம். ஓகே, கால்வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வட்டத்தில் 4 பங்கா நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதில் ஒரு பங்கு தான் வந்து கால்வட்டமாகவே வரும். சரிதானே? ஏன்னா அப்போதான் சம பங்கா பிரிக்கணும் எல்லாத்தையும். ஓகே, அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 4 ஒரு பங்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 12. ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. இதுதான் கேள்வியா இருக்கு. சரி, இப்போ இதுல நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் பி பெருக்கல் R/100 அடுக்குல 2 போடுவோம். அப்படித்தானே? இங்க பிங்கிறது என்னது, தட் இஸ் 2400, ரைட்டு. ஆறுங்கிறது என்ன, ஸோ வட்டி வீதம் தான், ஸோ தட் இஸ் 5. அப்போ அது அப்படியே இங்கே போடுங்க, தட் இஸ் 2400. ஸோ பெருக்கல்ல பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பதிலாக 5, வகுத்தல்ல பார்த்தீங்கன்னா 100 போட்டுக்கோங்க. ஸோ ஹோல் ஸ்கொயர், ரைட். இதை கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், நம்மளால கேன்சல் பண்ணலாம். ஸோ பாருங்க, 4 5 5. ஸோ இங்கே 100 வந்து 20 5 100, ரைட். அப்போ 5 100க்கு பதிலாக 1 20 போடலாம் தானே? ஸோ இங்கே போடுங்க, 2400 பெருக்கல் 1 20 அதனுடைய அடுக்குல 2. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ 2400 பெருக்கல் 1 20 பெருக்கல் 1 20ன்னு போடலாம் தானே? சரி, போட்டுட்டு இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? சரி, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போச்சு, இந்த ஜீரோவுக்கு இன்னொரு ஜீரோவும் போயிடுச்சு. இப்போ இந்த 2க்கு ஸோ 12 2 24 போச்சு. மறுபடியும் இந்த 2ஆல் அடிக்கலாம்ல, அடிச்சு பாருங்க. தட் இஸ் எவ்வளோ கிடைக்குது, 6 2 12. அப்போ எல்லாமே அடிபட்டு போச்சு. நம்மளுக்கு கிடைக்கிறது மிச்சம் என்னது, 6. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 6 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 13. லாபம் சமம் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு எப்போ லாபம் கிடைக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஸோ 8 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்னது, என்னுடைய அடக்க விலை. ஓகே, அடக்க விலை 8 ரூபாய்க்கு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், இதை கொண்டு போய் நான் விற்க போகிறேன். விற்கும் போது விற்பனை விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறேன். சரிதானே? அப்போ எனக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, நீங்களே சொல்லுங்கள். எஸ், லாபம் கிடைக்கும். எப்படி கிடைச்சிருக்கும்? ஸோ நான் 10 ரூபாய்க்கு விற்றதுனால அதில் 8 ரூபா கழிச்சா, அப்போ 10 ரூபாலேருந்து 8 ரூபா கழிச்சா நமக்கு 2 ரூபாங்கிற லாபம் கிடைக்கும். இதுதானே லாபம். ஓகே, அப்போ லாபம் எதுக்கு சமமாக இருக்குது, தட் இஸ் 10 ரூபாய்க்கு மேலே என்ன இருக்குது, விற்பனை விலை. அப்போ விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. சரி, இது ஆக்சுவலாக ஃபார்முலா தான் நமக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை வந்து இதில் சொல்லி தெளிவுபடுத்துகிறேன், ரைட்டு. அப்போ லாபம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் 1 விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 15. 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துக்கோட்டின் நீளம்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ முக்கோணம்னு சொன்னாலும் நான் முக்கோணம் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் என்ன, 3 பக்கமும் சமமாக இருக்கணும். தட் மீன்ஸ் என்னது, ஸோ இது எந்த அளவோ அதே அளவு தான் இது, அதே அளவு தான் இது. இது எல்லாமே என்னென்ன அளவாக இருக்குது, 10 10 10 அப்படின்னு இருக்கு. சரிதானே? ஓகே, ரைட். இப்போ நான் அதை எழுதிக்கிறேன். தட் இஸ் இது 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர், ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க, தட் இஸ் அதனுடைய குத்துக்கோட்டின் நீளம் கேட்குறாங்க. ஸோ இதில் நான் பாருங்கள், இந்த இடம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து குத்துக்கோடு. ஏன் இது குத்துக்கோடு, ஏன்னா இது 90 டிகிரிலையும் இருக்கும், அதே சமயம் எதிர்முனையிலேருந்து ஸோ 90 டிகிரியாக கீழே இருக்கக்கூடிய அடிப்பக்கத்துக்கு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, ரைட். இப்படி இருந்துச்சுன்னா அவங்க கேட்குறது என்ன, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நீளத்தை தான் கேட்குறாங்க. இதுதான் குத்துக்கோட்டின் நீளம். சரி, அந்த குத்துக்கோட்டின் நீளத்துக்கு ஃபார்முலா என்ன தெரியும், தட் இஸ் A√3/2 அப்படிங்கிறது தெரியும், ரைட். இப்போ இங்கே ஏங்கிறது என்ன, இங்கே இருக்கிறதே ஒரு அளவு தான், தட் இஸ் 10 10 10 அப்படிங்கிற ஒரே அளவு தான். ஸோ 3 பக்கமும் 10 10 தான். அப்போ நம்ம என்னென்னு போடணும், தட் இஸ் ஈக்குவல் டு
10 பெருக்கல் ரூட் 3/2. ரைட். இப்போ நம்ம ஏதாவது அடிக்க முடியுமா இதில்? எஸ், அடிக்கலாம் பாருங்க. ஸோ 4 2 2. ஸோ இப்போ இங்கே வந்து 2 10. ஓகே ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? தட் இஸ் 5√3. கீழே போடுறேன். தட் இஸ் 5√3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நம்மளுடைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கேயாவது இருக்கா பாருங்க. எஸ், ஆப்ஷன் 2 5√3 சென்டிமீட்டர் தான் இதனுடைய விடை. கேள்வி எண் 16 பாருங்க. x² + y² - 2z² + 5x - 7 ஒரு டேஸ் கோவை அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓருறுப்பு, ஈருறுப்பு, மூவுறுப்பு, பல்லுறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஓருறுப்புனா என்னது? ஒரே ஒரு உறுப்பு இருக்கணும். பட் அப்படியா இருக்கு? இல்லை. ஈருறுப்புனா 2 உறுப்பு தான் இருக்கணும். அப்படியும் இல்லை. மூவுறுப்புனா 3 உறுப்பு தான் இருக்கணும். பட் இங்கே இருக்கிறது என்னது? 1 2 3 4 5. ஆக்சுவலாக 1 2 3 வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்லணும்? ஓருறுப்பு, ஈருறுப்பு, மூவுறுப்புன்னு சொல்லணும். 3க்கு மேலே போயிடுச்சுனாலே அது பல்லுறுப்பு கோவைன்னு தான் சொல்லணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 பல்லுறுப்பு கோவை தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 17 3 பெருக்கல் 7x என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இதுல இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அதனால தான் இதை படிக்கும்போது 3 பெருக்கல்னு படித்தேன். பாருங்க, இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்குது. இது கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்லாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வேரியபிள்ல ஒரே எக்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்மால் எக்ஸ் தான் மேக்ஸிமம் போடுவோம். வேரியபிள்னாலே ஏபிசி அப்படின்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் தான் எழுதணும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. தட் இஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3க்கும் 7x தான் என்ன நடக்குது? பெருக்கல் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அவங்க வந்து பெரிய எக்ஸா போட்டிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாம பண்ணீங்கன்னா ஆன்சரே மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ முதல்ல இந்த 2 கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது மாறிலிகளை பெருக்கிக்கலாம். 3 எவ்வளோ? 21. அடுத்து எக்ஸ் பெருக்கல் இருக்கு. அப்போ 21x வரணும். அதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய விடை. ஆப்ஷன் 2 தான் 21x தான் நம்மளுடைய விடை. பட் நீங்க இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? தட் இஸ் 3x × 7x அப்படின்னு இருக்கிறனால 3 21 x × x x² போட்டு 21x² போட்டுருவீங்க. இது ராங்கான ஆன்சரா மாறிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன்ல கூட இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தெளிவாக அது என்ன மாதிரியான குறியீடுகளை போட்டிருக்காங்கிறது பார்த்து நம்ம பண்ணணும். கேள்வி எண் 18 4.9 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இந்த அடுக்குல 2 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்? ஸோ 4.9 4.9 2 டைம் பெருக்கணும். அவ்வளோதானே? ரைட். அப்படி பெருக்கும் போது ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? அதை டைரக்டாவே கொடுத்துட்டாங்களே. ஸோ பாருங்க, இந்த 1வது ஆப்ஷன், 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன், எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்க. ஸோ ஒரே நம்பர் தான் இருக்கு. என்னது? 2401. சரி, இதுல எப்படி ஆன்சர் வித்தியாசப்படுதுன்னா, இதுல முழு நம்பரா இருக்கு. இதுல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. இங்க 2 ஸ்தானம், இங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்ம எதை வச்சுதான் நம்ம அந்த ஸ்தானங்கள் தள்ளுறத பார்க்க முடியும்? நம்மளுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய ஸ்தானங்களை வச்சுதான். அப்ப இங்க பாருங்க, 0.9. இப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வரணும்? தட் இஸ் 2401 போட்டுட்டு இங்க ஒரு ஸ்தானம், இங்க ஒரு ஸ்தானம், மொத்தம் 2 ஸ்தானம். அப்ப 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 24.01. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 24.01 போடலாம். இல்ல நான் வந்து பெருக்கி தான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியும் நீங்க போடலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 49 பெருக்குக்கோங்க. ஏன்னா புள்ளி வச்சு நம்பரை பெருக்கும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கும். அப்போ 9 9 81க்கு 8 போடுங்க மேலே. அப்புறம் வந்து 9 36 8 441 மேலே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்போ 4 வச்சு பெருக்குங்க. தட் இஸ் 9 36க்கு 6 மிச்சம் 3. அப்போ நாங்கள் 16 6 16 3 ஸோ 19. அப்போ 19 போடுங்க. இப்போ பாருங்க, ஸோ 1 4 6 0 மிச்சம் 1 கிடைக்குது. அப்புறம் 9 1 10 1 4 14 மிச்சம் 1 கிடைக்குது. அப்போ 24. அதே தான் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, இப்போ எத்தனை ஸ்தானம்னு சொன்னால் பழையபடி? ஸோ 2 ஸ்தானம். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 24.01 சரிதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம். கேள்வி எண் 19 a + b the whole squared minus a minus b the whole squared சமம் டேஷ்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே நம்ம என்னது? அதனுடைய எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, இயற்கணித முற்றொருமைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் a + b the whole squaredக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். a + b the whole squaredக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், படிச்சு வந்தது தான். தட் இஸ் நிறைய படங்கள்ல கூட இது சொல்லுவாங்க. a² + b² + 2ab. ரைட் போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, a - b the whole squared. இதுக்கு ஃபார்முலா என்ன பண்ணுங்க? தட் இஸ் a - b the whole squaredக்கு என்ன ஃபார்முலா? இட் இஸ் ஈக்குவல் டு a² + b² தான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால, b கிட்ட மைனஸ் பண்ணனால -2 × ab அப்படின்னு வரும். ரைட். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்றாங்க நம்மகிட்ட? ஸோ கழிக்க சொல்றாங்க. கழிக்கணும்னா என்னது? இதோட குறியெல்லாம் மாற்றணும். அவ்வளோதானே. இங்கே a² கீழே
என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸா மாத்துங்க. பிளஸ் இருக்கா? மைனஸா மாத்துங்க. இங்க பிளஸ் மைனஸ் இருக்கா? இந்த இடம் பாருங்க மைனஸ் இருக்கா? அப்ப பிளஸ்ஸா மாத்துங்க. அப்ப பாருங்க இதை நம்ம கழிச்சு போட்டோம்னா எப்படி போடலாம்? தட் இஸ் ஏ ஸ்கொயர்ல ஏ ஸ்கொயர் போச்சுன்னா 0. அடுத்து பி ஸ்கொயர்ல பி ஸ்கொயர் போச்சுன்னா 0. அடுத்தது இங்க 2ab இந்த பிளஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப பிளஸ் 2ab. அப்ப ஆல்ரெடி 2ab-யையும் 2ab-யையும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். ரைட், கூட்டுங்க. என்ன கிடைக்குது? தட் இஸ் 4ab-ங்கிறத நம்மளுடைய ஆன்சரா கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 4ab. இது நம்மளுடைய விடை. கேள்வி எண் 20 பாருங்க. 5y + 9 = 24 எனில் y இன் மதிப்பு. இதுல டைரக்ட் கொஸ்டின், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 5y + 9 = என்னது? 24. ரைட், இப்போ நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறத நம்ம ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். தட் இஸ் 5y அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் 24 - 9. ஏன்னா +9 அங்கிட்டு போச்சுன்னா -9. இப்போ 24 9 போச்சுன்னா எவ்வளோ? ஸோ 15. ரைட், அப்போ இங்கே 5y. இப்போ இந்த yக்கு பக்கத்தில் இது பெருக்கல்ல இருக்கா 5. அப்போ சமத்துக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலாம் மாறும். அப்போ கீழே 5 வந்துடும். அப்போ 5ஆல் வகுத்தீங்கன்னா 1 5 5. இப்போ 3 5 15. அப்போ 3 1 அப்படின்னா என்ன ஆன்சர் வருது? 3 தான் ஆன்சர். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 3 தான். கேள்வி எண் 21. சாய் சதுரத்தின் பரப்பளவு. இது டைரக்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய அரை பெருக்கல் d1 பெருக்கல் d2 சதுர அலகுகள். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 22. 5x2 - 3x + 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் பேசிக்லி? ஸோ 5x² - 3x அடுக்கில் இங்கே என்ன இருக்குது? 1 +2. இங்க எதுவுமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. எக்ஸினுடைய அடுக்கு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அப்படிதான் எழுதணும். சரி, இப்போ இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? படி தானே கேட்டிருக்காங்க. படிங்கிறது என்ன? ஸோ இருக்கிற அடுக்குகள்லே இதெல்லாம் அடுக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய தலைமையில வச்சா அது அடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அடுக்குகள்ல எது அதிகமா இருக்கோ அதுதான் வந்து கோவையினுடைய படியாக இருக்கும். ஸோ அப்ப இங்க பாருங்க, இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2. அப்ப நம்மளுக்கு இங்க இருக்கிறதுலயே ஆன்சர் எது பெருசா இருக்கு? தட் இஸ் 2ங்கிறது தான் பெருசா இருக்கு. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 2 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 23. இந்த 23ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் இங்கே பாருங்க, நான் மிதிவண்டி தட் இஸ் சைக்கிளை வந்து நான் 1500 ரூபாய்க்கு வாங்குறேன், அதை வந்து 1350 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னா, ஸோ அதில் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. நான் ஆக்சுவலாக 1500 ரூபாய்க்கு வாங்கினேன், பட் நான் என்ன 1350 ரூபாய்க்கு தான் விற்றேன். அப்போ பாருங்க, நான் குறைச்சி தான் விற்றுருக்கேன். குறைச்சி விற்றேன்னா எனக்கு நட்டம் தானே அது. அப்போ எவ்வளோ ரூபாய் நட்டம்? ஸோ நம்ம இதை போடலாம். தட் இஸ் எவ்வளோ ரூபாய் நட்டம்னு பாருங்க. தட் இஸ் 1500 மைனஸ் 1350. ரைட்டு. இப்போ பாருங்க 0. ஸோ இதை 4 மாற்றுங்க. ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 1 போச்சு, 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ 150 ரூபா எனக்கு என்னது? நட்டம் ஆகுது. சரி, அப்போ நட்டம் அப்படின்னா நட்ட சதவீதம், அதாவது தள்ளுபடி சதவீதம் அப்படிங்கிறதும் போது நம்ம என்ன பார்க்கணும்? சரி, தள்ளுபடி சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்க. தட் இஸ் நட்டமாக இருந்துச்சுன்னா நட்டம் வகுத்தல் என்னது? ஸோ அடக்க விலையில தான் நம்ம எப்போவுமே நட்டமோ லாபமோ கண்டுபிடிக்கணும். இது தள்ளுபடி சதவீதத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அடக்க விலையில தான் லாபம் இருந்தாலும் லாபம் போடணும், இல்லை நட்டம் இருந்தால் நட்டம் போடணும். ரைட், இப்போ பாருங்க. ஸோ நட்டம் எவ்வளோ? 150. ஸோ வகுத்தல்ல 1500 பெருக்கல் 100 தானே. ரைட், இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? தட் இஸ் பாருங்க. ஸோ இந்த 0வுக்கு இந்த 0 ரைட்டு போயிடுச்சு. அடுத்தது என்னது? ஒரு 150க்கு இங்கே ஒரு 150 போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? ஸோ 10 தான் இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன வரணும்? ஸோ 10%. ஆன்சர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 10% தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கேள்வி எண் 24. 2 4 6 8 10 12 14 16 சராசரி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஸோ இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டி அதை எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் வகுக்கணும். ரைட்டு, இப்போ என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் 2 4 அடுத்து 6 + 8 + 10 + 12 + 14 + 16. ரைட்டு, இப்போ கூட்டுங்க. தட் இஸ் 2 + 4 6 ஆச்சு. 6 + 6 12, 12 + 8 20, 20 + 10 30, 30 + 12 42, 42 + 14 ஸோ 56, 56ஐயும் 16ஐயும் கூட்டுங்க. ஸோ 72 கிடைக்குது. ஓகே, 72. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்க? 1 2 3 4 5 6 7 8. சரி, அப்போ 8ஆல் நீங்கள் வகுங்க. அப்போ 8ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க? ஸோ 9 8 72 தானே.
அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய 9 தான். இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி 25 83 86 66 30 81 இடைநிலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடைநிலை காண்கனா நடுவில் நிற்கிறது யாரு அப்படிதானே? சரி, இப்போ நடுவில் நிற்கிறது யாருன்னா முதல்ல ஹைட் வைஸ் நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு மாறி மாறி வந்திருக்குது இல்லையா, அதை முதல்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். சரி, நான் அதான் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன 30. ஸோ 30 போட்டாச்சு. அடுத்த நம்பர் என்ன, தட் இஸ் 66. ஸோ 66 போட்டுக்கோங்க. அடுத்த நம்பர் என்ன, தட் இஸ் 81. சரி, 81 போட்டாச்சு. அடுத்தது 83. அடுத்தது 83ஐயும் போட்டுக்கோங்க. அடுத்தது 86 தானே, ஸோ 86 போட்டுக்கோங்க. ஸோ எல்லா நம்பர்ஸும் போட்டாச்சா? ஸோ நம்ம இந்த மாதிரி கோடு போட்டும் பார்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அடிச்சு விட்டு கூட இங்கே போட்டுக்கணும். ஆனால் எல்லா நம்பர்ஸும் என்ட்ரி ஆகணும். இது சின்ன வேல்யூ, அதனால் உங்களுக்கு தெரியல. இதுவே நிறைய வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ரைட், இப்போ என்னது இடையில நிற்கிறது யார் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கேருந்து 2 பக்கம் இப்படி ஒதுக்கிடுங்க, இந்த பக்கம் 2 பேர்த்த ஒதுக்கிடுங்க. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு, ஸோ இடையில நிற்கிறது பாருங்கள் 81. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 81 தான் நம்மளுடைய விடை. ஓகே, இது வந்து சிங்கிள் நம்பராக கிடைக்கிறதுனால. சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 81 82 2 நம்பர் கிடைச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்து அதில் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் நீங்கள் போடணும். சரியா? ஸோ இங்கே அப்படி இல்லை, அதனால் நம்மளுடைய ஆன்சர் இது என்னது, ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 81 தான் நம்மளுடைய விடை. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 25 வரைக்கும் மேக்ஸில் இருந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மனத்திறன் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய MATயில் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ்க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.